மழைக்காலத்தில் அதிகம் சளி பிடிப்பது ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த பதிவில் இதை பற்றிய முழுமையான தகவலை நீங்கள் பெறலாம். மழைக்காலத்தில் அடிக்கடி சளி பிடிப்பதற்கு பல்வேறு காரணிகள் காரணமாக இருக்கலாம். அதில் முதன்மையாக வைரஸ்களின் நடத்தை மற்றும் குளிர் மற்றும் ஈரமான நிலைமைகளுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் எதிர்வினை ஆகியவை அடங்கும். குறிப்பாக வைரஸ் பரவுதல் மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. குளிர்ந்த வெப்பநிலையில் செழித்து வளரும் வைரஸ்கள், குறிப்பாக ரைனோ வைரஸ்களால் சளி ஏற்படுகிறது. மழை நீர் ஜலதோஷத்தை ஏற்படுத்தாது என்றாலும் மழை காலநிலையுடன் தொடர்புடைய நிலைமைகள் பெரும்பாலும் வைரஸ்கள் அதிகரிக்க வழிவகுக்கும். இது போன்ற நேரங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டால் சுவாசத் துளிகள் மற்றும் மேற்பரப்பு தொடர்பு மூலம் வைரஸ்கள் பரவுவதை எளிதாக்குகிறது. மேலும் நமது மண்ணில் வாழும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகள் அபரிவிதமான ஆற்றலுடன் வளரும். நமது நோய் எதிர்ப்பு அமைப்பை பொறுத்தவரை நாம் குளிர் மற்றும் ஈரமான நிலையில் நீண்ட நேரம் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும். குளிர்ச்சியாக இருப்பது உடலின் நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கும் என்று ஆராய்ச்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, குறைந்த உடல் வெப்பநிலை நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்திறனை எதிர்மறையாக பாதிக்கலாம். சளி போன்ற நோய் தொற்றுகளுக்கு எளிதில் பாதிக்கப்படலாம் என்று ஒரு ஆய்வு காட்டுகிறது. நமது பழக்க வழக்கங்களால் கூட நமக்கு எளிதில் பரவலாம். இது போன்ற நடத்தை காரணிகள் பொறுத்தவரை மழைக்காலத்தில் அடிக்கடி வீட்டுக்குள்ளேயே இருப்பது போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களால் சளி பிடிக்கலாம். இந்த நடத்தையானது காற்றோட்டம் இல்லாத இடங்களில் வைரஸ்களை எதிர்கொள்ளும் அபாயத்தை அதிகரிக்கலாம். அங்கு காற்றில் பரவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வாஸ்து சாத்திரத்தின் முக்கிய அம்சமே காற்றோட்டம்தான். உங்களுக்கு சளி பிடிக்க கூடாது என்றால் காற்றோட்டமான இடத்தை தேர்வு செய்து வாழ வேண்டும். கூடுதலாக மழைக்காலங்களில் தனிநபர்கள் கைகழுவுதல் போன்ற தடுப்பு சுகாதார நடவடிக்கைகளை புறக்கணிக்க வேண்டும். தவறினால் சளி பிடிக்கும் வாய்ப்பை இது மேலும் அதிகரிக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் மழை நேரடியாக ஜலதோஷத்தை ஏற்படுத்தாது. மக்கள் கூட்டங்கள் நிறைந்த நெருக்கமான பகுதியில் அதிக நேரம் வேலை செய்வது, குளிர்ச்சியின் வெளிப்பாடு காரணமாக பலவீனமான நோய் எதிர்ப்பு மற்றும் மழைக்காலத்தில் சரியாக பின்பற்றாத உங்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் புகையிலை மற்றும் தூசு நிறைந்த காரணிகள் ஆகியவை உங்களுக்கு சளி ஏற்பட காரணமாகிறது. நல்ல சுகாதார நடைமுறைகளை பராமரிப்பது மற்றும் நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது இந்த ஆபத்தை குறைக்க உதவும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நன்றி. இது போன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்.